சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வீடியோக்கு நான் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு சத்தியத்தையும் அறிய 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 அந்த நம்ம வாழ்க்கையில அப்படியே நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு வகையான விடுதலை எப்பயுமே இருக்கு. ஆண்டவர் அந்த காலத்துல சொன்னாரு, நான் ஒரேடியா உங்க சத்துக்களை முறியடிக்காம ஒவ்வொருத்தரையா நீங்க முறியடிப்பீங்க அப்படின்னு சொன்னார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலும் அநேகருக்கு ஒரேடியா டெலிவரன்ஸ் நடக்காட்டினாலும் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சத்ருவை அவங்க ஜெயிச்சு 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 தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பிரிட்டை பத்தி தான் பார்க்க போறோம். மீதியானியர் ஆவி. அதாவது மீதியானியர்களுக்கு பின்னாடி கிரீஸ் எதனால நம்ம அதை மீதியானியர் ஆவி அப்படின்னு சொல்றோம். இப்ப எகிப்து அப்படின்னா அந்த எகிப்து தேசத்துக்கு பின்னாடி கிரீஸ் செய்கிற ஆவினால எகிப்தின் ஆவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாபிலோனியா ஆவி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் இந்த மீதியானியர் அப்படின்றது ஒரு ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு பின்னாடி கிரீஸ் செய்யற அந்த ஒரு ஸ்பிரிட்டை தான் நம்ம மீதியானியர் ஆவி அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அநேகர் சொல்லுவாங்க, சிஸ்டர் என் வாழ்க்கையில ஒரு செழிப்புமே இல்லை, அதாவது எந்த பகுதியிலுமே ஒரு செழிப்பு கிடையாது. இப்ப நிறைய பேர் வாழ்க்கையில அப்படி இருக்காது. ஒரு ஒரு நிறைய விஷயத்துல நல்லா இருக்கும், ஆனா ஒன்னு ரெண்டு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு செழிப்பை பார்க்க முடியாது. ஆனா ஒரு சில பேர் வாழ்க்கையில எந்த பகுதியுமே ஒரு சின்ன ஆசீர்வாதம் கூட இருக்காது. பொருளாதாரத்திலயும் சரி, அவங்க பிள்ளைகள் விஷயத்திலயும் சரி, ஒரு பிசினஸ்லயும் சரி, எந்த ஒரு விஷயத்திலயுமே ஒரு சின்ன செழிப்பு கூட இருக்காது. அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கவங்களுக்கு தான் இந்த ஸ்பிரிட் அதை கிரியேட் செய்து இது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இது இன்னும் சொல்ல போனா இது கர்த்தரே அனுமதித்த ஒரு ஆவி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் ஆண்டவரே அனுமதிக்கிறார் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்ப ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னா, அவர் பக்கம் நம்ம திரும்பல அப்படின்னாலே என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் சத்ருவின் கையில நம்மள ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒப்படைச்சிருவார். குறிப்பிட்ட காலங்கள் சத்ருவின் கையில நம்மள ஒப்படைப்பார். இந்த இடத்துல ஆண்டவர் எதுக்காக இஸ்ரவேல் புத்திரரை 7 வருஷம் கரெக்டா 7 வருஷம் மீதியான கையில ஒப்படைச்சாரு அப்படின்னா, நம்ம அதே நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாக்குறோம். நான் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க தேவன், நான் ரொம்ப பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன். நீங்க இப்ப குடியிருக்கிற அந்த எமோரியர்களுடைய தேவர்களுக்கு பயப்படாதீங்கன்னு நான் சொன்னேன், ஆனா நீங்க கீழ்ப்படியல, அதனால நான் உங்களை அங்க ஒப்பு கொடுக்குறேன் 7 வருஷம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, எப்பயுமே நம்ம நம்ம ஆண்டவர் பெரியவர், நான் எந்த சத்துருக்கும் நான் பயப்பட மாட்டேன். எதனால அன்னைக்கு அப்படி எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருக்கன்னா, இவங்க ஒன்ஸ் அந்த தேவர்களுக்கு பயந்துட்டாங்க அப்படின்னா அந்த தேவர்களுக்கு போய் பலியிடுறது, அவங்களுக்கு போய் தூபம் காட்டுறது, அவங்களுக்கு போய் காணிக்கை செலுத்துறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப தேவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் உண்டான ஒரு இது ஆண்டவர் எப்பயுமே சொல்றாரு, என்னையன்றி உனக்கு எந்த ஒரு விக்கிரகமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. முக்கியமா பயம் ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு பிசாசை பார்த்தும் எந்த ஒரு மத்த தெய்வங்களை பார்த்தும் பயப்படுற ஒரு விஷயம் ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வெளிப்படுத்தலே நம்ம ஒரு வசனம் வாசிக்கிறோம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வெளிப்படுத்தல் 21:8 இருக்கு. அதுல ஆண்டவர் யார் யார் நரகத்துக்கு போவாங்கன்னு ஒரு லிஸ்ட் எழுதியிருப்பாரு. அதுல ஃபர்ஸ்ட் பேரே பயப்படுகிறவர்கள் இருக்கும். பயப்படுறவங்க நரகத்துக்கு போவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு பயம் சுத்தமா பிடிக்கிறது இல்லை. ஒவ்வொரு முறை பயப்படும் போதும் நம்ம பயப்படும் போது, பிசாசை பார்த்தோ இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையை பார்த்தோ பயப்படும் போது நம்ம ஆண்டவர் ரொம்ப சிறுசா நம்ம மாத்திரும். ஆண்டவருடைய பவரை ரொம்ப நம்ம சின்னதா எடை போடுறோம். இப்போ ஒரு சில மனுஷங்க கூட சொல்லுவாங்களே, என்ன சின்னதா எடை போட்டியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாதாரண மனுஷங்களே அப்படி சொல்றாங்க. அப்ப ஆண்டவரை நம்ம சின்னதா எடை போடுறதுக்கு அர்த்தம், நம்ம பயப்பட்டோம் அப்படின்னா இப்ப ஆண்டவர் ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருடைய வல்லமை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியருடைய தேவர்களுக்கு பயந்துட்டாங்க. பயந்தனால ஆண்டவர் 7 வருஷம் மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்குறார். சரி, ஓகே, மீதியான கையில ஒப்பு கொடுத்துட்டார். ஆனா இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க தேசத்துல வெட்டுக்கிளிகளை மாதிரி வருவாங்களாம். அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா உண்மையாமே அவங்க வெட்டுக்கிளிகள் தான். பிசிக்கல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மீதியானியர் படை ஒரு பெரிய ஜனங்களா படை. ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய வெட்டுக்கிளிகளின் சேனைகள். இதை நம்ம அந்த வசனத்திலேயே நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கு. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வெட்டுக்கிளிகளை போல் திரளாய் வருவார்களாம். இதே நம்ம யோவேல்ல நம்ம பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருக்கு. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும்
பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பாருங்களேன், இந்த இடத்துல நான் உங்களிடத்துல அனுப்பின பெரிய சேனை. அப்ப இந்த சேனையை வந்து அனுப்புறது யாரு? கர்த்தரே அனுப்புறாரு. இந்த வெட்டுக்கிளிகளுடைய சேனைய ஆண்டவரே அனுப்புறாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு ஹோப்பும் சொல்றாரு, நான் அந்த பட்சித்த வருஷங்கள் எவ்வளவு வருஷம் அது பச்சிச்சோ அதை நான் வந்து உங்களுக்கு திரும்ப நான் கொடுப்பேன். அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், பட்சித்த வருஷங்கள் 7 வருஷம். 7 வருஷம் ஆண்டவர் வந்து பட்சிக்க அனுமதி ஆண்டவரே கொடுத்திருக்காரு. ஆனா நான் திரும்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த சேனைகள், அந்த பிசாசுடைய சேனைகள் வந்து அநேகம் வந்து இது பண்ணிருக்கலாம். ஆனா வந்து ஆண்டவர் வந்து அதுக்கு திருப்பி வந்து தருவார். நம்ம ஒரு வசனத்துல வந்து நம்ம அந்த இதுல நம்ம பார்ப்போம், அந்த 10 வாதைகளை ஒரு வாதை வெட்டுக்கிளி. ஆண்டவர் வந்து அதுல வசனத்துல இருக்கும், ஒரு கீழ் காற்றை ஆண்டவர் அனுப்பினார், அது வெட்டுக்கிளிகளே கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இந்த வெட்டுக்கிளியோட குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பச்சை இலையை கூட வந்து அது வைக்கலாம். மரம் எல்லாமே வந்து அது வந்து சாப்பிட்டுரும். ஒரு பச்சிலை கூட அதை மீதம் வைக்கல அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நாங்க போடுறோம். அப்ப பாருங்க, அந்த வெட்டுக்கிளின்றது ஒரு பசுமை கூட நம்ம லைஃப்ல வந்து இருக்காது. ஒன்ஸ் வந்து அந்த வெட்டுக்கிளியுடைய சேனை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னா, அது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பசுமை கூட இல்லாதபடிக்கு முழுசா வந்து எல்லாத்தையுமே அணைச்சிரும். அந்த மாதிரி ஒரு இதுதான், அந்த மாதிரி ஒரு ஒரு சுபாவம் உள்ளதா அந்த வெட்டுக்கிளி. ஏன்னா நம்மளுக்கே நம்ம பார்த்துருப்போம், ஒரு சில மரத்துல எல்லாம் அந்த வெட்டுக்கிளி உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த இலை ஃபுல்லா வந்து அரிச்சு போட்டு ரொம்ப வந்து இது பண்ணும். அதே மாதிரி ஒரு வெட்டுக்கிளிக்கு நான் சொல்றேன், ஒரு வெட்டுக்கிளி நம்ம பார்த்துருப்போம், நம்மளுடைய வீட்டுல எல்லாம் எப்பாவது வந்து இருக்கும். பாத்தீங்கன்னா அந்த இலையவே ஃபுல்லா அரிச்சிடும். அப்ப ஆனா இங்க வர்றது பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளியுடைய சேனை. சேனைனா அந்த படை, வெட்டுக்கிளி படைகள் அது வரும்போது அந்த தேசத்துல ஒரு பசுமை கூட இருக்காது. அப்ப நம்ம வீடுகளுக்குள்ள இந்த வெட்டுக்கிளியுடைய சேனை வந்துச்சுன்னா ஒரு இடத்துல கூட செழிப்பு இருக்காது. எந்த ஒரு இடத்துலயும், ஒரு பண விஷயத்தினாலும் சரி, பிள்ளைகள் விஷயத்திலயோ, எந்த ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரி, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் சரி, எதுலயுமே நமக்கு வந்து ஒரு செழிப்பு இருக்காது. எதனால தேவன் அன்னைக்கு அனுப்புனார்னா, அந்த எமோரியர்களுடைய தேவர்களுக்கு பயந்ததுனால வந்து அனுப்புனார். எமோரியருடைய தேவன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அந்த கானானுக்குள்ள வந்து போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து ஒரு 7 பேரை சங்கரிக்க சொல்வாரு. ஒரு 7 ஜாதிகளை வந்து நிர்மூலமாக்க சொல்வாரு. அதுல ஒரு ஜாதி தான் எமோரியருடைய ஜாதி. அப்ப அந்த எமோரியருடைய தேவர்களுக்கு வந்து இவங்க பயந்துட்டாங்க. பயந்தனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த தேவர்களுக்கு வந்து தூபங்காட்ட, அந்த தேவர்களுக்கு பலி செலுத்த, அந்த தேவருடைய ஆளுகைக்கு போயிடுறதான் வந்து ஒன்ஸ் நம்ம வந்து பயந்துட்டோம் அப்படின்னாலே பிசாசு வந்து அவனுடைய ஆளுகைக்கு வச்சிருவோம். அப்ப இன்னைக்கும் நீங்க ஒரு வேளை நீங்க விக்கிரகத்துல இருந்து நீங்க வெளியே வந்திருக்கலாம், அதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. எந்த ஒரு ஸ்பிரிட்டை பார்த்தும் நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ, நம்ம எதுவும் செய்யாதனால நம்மள எதுவும் பண்ணிடுமோ, அப்ப நம்ம அங்கேயும் கொஞ்சம் செஞ்சுக்குவோம், ஏசுட்டியும் நம்ம வந்துட்டு அங்கேயும் கொஞ்சம் செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள பயப்படக்கூடாது. இல்ல நீங்க கிறிஸ்தவங்களாவே இருந்தாலும் வேற எந்த விதமான பயமே வந்து இருக்கக்கூடாது. அன்னைக்கு வந்து ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க தேவன், நான் சொன்னேன், நான் தேவன் என்றும் நீங்க அதுக்கு பயப்படாதீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா நான் சொல்லியும் நீங்க செவி கொடுக்காம எனக்கு போயிட்டீங்க. அதனால நான் வந்து பெரிய சேனையாகி வெட்டுக்கிளியே நான் வந்து அனுப்புறேன். அதாவது அந்த மீனியானுடைய படையை நான் வந்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இன்னொரு இடத்துல கூட இந்த வெட்டுக்கிளிகளை பத்தி பார்க்கலாம். ஆண்டவர் எப்படி வந்து தேசத்தை அழிக்கிறதுக்கு இந்த வெட்டுக்கிளியை எல்லாம் யூஸ் பண்றாரு. வெளிப்படுத்தலையும் இருக்கு, இந்த வெட்டுக்கிளிகளை போல அந்த சேனைகளை வந்து இறக்குறது வெட்டுக்கிளிகள். ஆண்டவர் நிறைய இடத்துல இந்த வெட்டுக்கிளிகளை வந்து யூஸ் பண்றாரு. அதாவது ஒரு ஜாதிய வந்து ஆண்டவர் அழிக்கணும் அப்படின்னாலும், தன்னுடைய பிள்ளைகளுக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவங்கள திருப்பணும் அப்படின்னாலும் இந்த வெட்டுக்கிளை வந்து ஆண்டவர் வந்து பயன்படுத்துறாரு. அப்ப 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்கு, நான் மழை இல்லாத படிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது, இங்க பாருங்களேன், வெட்டுக்கிளிகளை வந்து நான் அனுப்புனேன், அதாவது தேசத்தை அழிக்க நான் வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு. அப்ப ஆண்டவர் வந்து அந்த வெட்டுக்கிளிகளுடைய சேனையை வந்து ஆண்டவர் வந்து அனுப்புறாரு, ஆண்டவரே அனுப்புறாரு. அப்ப அனுப்பும் போது அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து இதுதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, அந்த ஸ்பிரிட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா, அது வந்துச்சு அப்படின்னா ஒரு படையாதான் வரும், ஒரு படையாதான் வரும். வரும்போது எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் மீதியா வந்து வச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் தான் அது. அதான் அந்த மீதியானியருடைய ஆவி. இன்னைக்கு நம்ம அந்த ஆவியை தான் நம்ம வந்து அழிக்க போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த இடத்துலயே சொல்றாரு, இதுக்கு என்ன சொல்யூஷன். நம்ம இப்ப சரி ஓகே, ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம இது பண்ணிட்டோம், ஆண்டவருடைய பேச்சை கேட்காம வந்து இது பண்ணிட்டோம், நிறைய விஷயத்துல பயந்துட்டோம், நிறைய தேவர்களை பார்த்து பயந்துட்டோம், சூழ்நிலையை பார்த்து பயந்துட்டோம், ஆண்டவருடைய நாமத்தினுடைய வல்லமையை உணரல, என் கர்த்தர் பெரியவர், நான் பயப்படக்கூடாது அப்படின்றத நம்ம உணரல, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பண்ணிட்டோம். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்யூஷன் சொல்றாரு. 14ஆம் வசனத்துல இருக்கு, 2 நாளாகமம் 7:14, என் நாமம் அப்படி ஆண்டவர் அனுப்பும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நம்ம என்ன பண்ணுமா, ஆண்டவருக்கு முன்பா நம்மளை தாழ்த்தணுமா, தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்
அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம தாழ்த்தணும். ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் பயந்தது உண்மைதான், நான் அந்நிய தேவர்கள்ட்ட போய் இது பண்ண, அதாவது அங்கிட்டும் போனது இங்கிட்டு போனது உண்மைதான், இல்லைன்னா உங்களுடைய கட்டளைகள் இந்த இடத்துல இருக்கு பாருங்களேன், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது நான் எல்லா பொல்லாத வழிகளை விட்டு நான் திரும்புறேன். நம்ம சகே கூட சொல்லுவாரு, ஆண்டவர் போய் இது பண்ணும் போதே சொல்லுவாரு, நான் என்னென்ன யார்கிட்ட இருந்து நான் அநியாயமா நான் வாங்கினேனோ அதை தனியா நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த பொல்லாத வழிகள்னு ஒண்ணு இது இருக்கு. ஒரு சில பேர் வெளியே தெரியிற மாதிரி பாவம் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் இருதயத்துல பாவம் பண்ணுவாங்க. அது யாருக்குமே தெரியாது. ஆண்டவரே நான் பிறகு விரோதமா நான் பொல்லாத நினைவுகள் நான் நினைச்சேன், அவங்க மட்டும் ஏன் நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கேன், இல்ல அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிருக்கேன், ஏதோ ஒரு பொறாமையான ஒரு பெருமையான எண்ணங்கள் ஏதோ ஒண்ணு. ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும் அந்த பொல்லாத வழிகள் என்ன அப்படின்ட்டு. இல்ல அப்படின்னா இதே போல இந்த வசனத்துல இருக்கிற மாதிரி ஒரு பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். ஒரு சில பேருக்கு எதுக்கெடுத்தாலும் பயம். அப்படி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பயந்தோம் அப்படின்னா அந்த வசனத்தை நம்ம நல்லா நினைச்சுக்கணும். வெளிப்படுத்த 21:8 இருக்கு, பயப்படுகிறவர்கள் எரிகிற அக்கினி கடலே தள்ளப்படுவார்கள். அதனால இந்த நாளோடைய பயத்தை விட்டுருவோம். ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு முறை சொல்லாது பயப்படாதே 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 365 முறை சொல்லியிருக்கிறான். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் பாத்தீங்கன்னா அநேக முறை சொல்லும்போது பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள், இவங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, அப்படிதான் ஆண்டவர் சொல்வார். எப்பப்பெல்லாம் நம்ம பயப்படுறோமோ அப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் சின்னதா எடை போடுறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால தயவு செஞ்சு நம்ம அப்படி செய்யவே கூடாது. ஆண்டவரே நான் பயந்தேன், என் சூழ்நிலை எனக்கு விரோதமா எழும்பும் போது, எனக்கு விரோதமா புயல் காற்று வீசும் போது, இந்த மாதிரி நேரம் நான் பயந்தேன், உண்மைதான் அப்படின்னு சொல்லணும். இல்ல நான் விட்டு வந்த தெய்வங்கள் எனக்கு ஏதாவது பண்ணிருமோ அப்படின்னு நான் பயந்தேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும். இப்ப ராகேல் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வீட்டுல இருந்து வெளியே வரும்போது அந்த சுரூபங்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ராகேலுக்கு நல்லா ஆண்டவரை பத்தி தெரியும். ஆனா எதுக்காக அந்த சுரூபங்களை எடுத்துட்டு வந்தாங்க? ஒருவேளை பயம் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஐயோ இந்த சுரூபங்களை விட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சேஃப்டி இருக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். ஆனா ஆனா உங்களுடைய முடிவு இடையிலே முடிஞ்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த எமோரியருடைய தேவர்களுக்கு நீங்க பயப்படாதிருங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா நீங்க என் சொல்ல கேட்காம போயிட்டீங்க, அதனால நான் அந்த வெட்டுக்கிளியில இந்த மீதியானியர் கையில நான் உங்களுக்கு 7 வருஷம் நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இன்னைக்கும் நம்ம எதுக்கு இந்த மாதிரி நம்ம இப்ப சில காரியங்கள் பார்த்தோம், எதுக்கு நீங்க இது பண்ணியிருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் திருப்பி அந்த யோபேல நம்ம பார்த்த மாதிரி வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷங்களின் விளைவே திரும்ப அளிப்பேன். அன்னைக்கு இஸ்ரவேலருக்கு 7 வருஷம் வெட்டுக்கிளியை பட்சிக்க ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அந்த மீதியானுடைய ஆவி, அதாவது பிசிக்கல் வேர்ல்டுல அவங்க மீதியானியர்கள், ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல பாத்தீங்கன்னா அந்த வெட்டுக்கிளிகள். அப்ப 7 வருஷம் ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு சில பேர் உங்க வாழ்க்கையில 13 வருஷம் இருந்திருக்கலாம், 15 வருஷம் இருந்திருக்கலாம், 18 வருஷம் இருந்திருக்கலாம், 20 வருஷம் இருந்திருக்கலாம். ஆனா அதை நான் திருப்பி தருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். இந்த 2 நாளாகமத்துல இருக்கிற மாதிரி ஆண்டவரே என்னை நம்மளை தாழ்த்தி நம்ம பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது ஆண்டவர் தருவாரு. அதே போல ஆண்டவருக்கு அந்த வசனத்தை நம்ம சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நீங்க அப்படி சொன்னீங்களே, எனக்கு திருப்பி அந்த வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷம், அதான் என் வாழ்க்கை முன்னாடி செழிப்பாதான் இருந்துச்சு, ஆனா இப்போ ஒரு 10 வருஷமா செழிப்பே இல்ல 15 வருஷமா செழிப்பே இல்ல, அந்த வருஷத்தின் விளைவே எனக்கு திரும்ப தாங்கப்பா, உங்க சொல்ல நான் கேட்காம போயிட்டேன். அன்னைக்கு எமோரியுடைய தேவனுக்கு பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்து அந்த சொல்லு கேட்கல, நமக்கு ஏதோ வேற ஏதாவது சொல்லு கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். நீ இந்த குறிப்பிட்ட பாவம் பண்ணாதன்னு சொல்லிக்கலாம், இல்லன்னா நீ நல்ல ஜெபின்னு சொல்லிருக்கலாம். ஏதோ ஒண்ணு ஆண்டவருடைய சொல்ல நம்ம மீறினாலதான் ஆண்டவர் இப்படி ஒப்பு கொடுத்திருக்காரு. அதனால நம்ம அது இது பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிதியோன் வைத்து ஆண்டவர் இந்த முழு தேசத்தை ரட்சிக்கிறார். அப்ப கிதியோன்ட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நியாயாதிபதிகள் 6:14 இருக்கு, அதற்கு கர்த்தர் நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இதுல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டியே தான். நம்ம வெட்டுக்கிளிகள் திரளா இருக்கு, ஐயோ இத்தனை பிசாசு என் வாழ்க்கையில இருக்கே, இல்ல செழிப்பு எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு, நான் ஒண்ணு எப்படி கொல்ல போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்பட வேண்டாம். ஒரு மனுஷனை முறியடிக்கிற போல நீங்க முழு வெட்டுக்கிளிய கேங்கே நீங்க இது பண்ணலாம். ஏன்னா அப்படிதான் அன்னைக்கு நடந்துச்சு. அந்த கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அவங்க ஆர்ப்பரிக்கும் போது அவங்க எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி மடிந்து போனார்கள். அப்படிதான் நம்ம பாக்குறோம். அதே போலதான் இன்றைக்கும் இப்ப கர்த்தருடைய பட்டயம் ஜாஸ்மினுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் ஜாஸ்மினுடைய பட்டயம், நீங்க உங்களுடைய பேரே சொல்லி இப்படி ஜெபிக்கும் போது அந்த மீதியானுடைய கும்பலை ஆண்டவர் முழுசுமா ஆண்டவர் அழிப்பார். இப்ப உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில மொத்தமா நான் ட்ரை ஆயிட்டேன், எந்த பகுதியிலுமே ஒரு செழிப்புமே இல்லை அப்படின்னு. இல்ல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஸ்பிரிட் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கேள்விப்படுற அநேகர் இந்த மாதிரி சொல்லலாம்.
அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. நீங்க இந்த சத்தியத்தை அறிஞ்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா இந்த வீடியோ நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த காலகட்டத்துல ஆண்டோடைய வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் உங்களிடத்துல அனுப்பின அந்த பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷத்தின் விளைவே உங்களுக்கு கொடுப்பேன். 7 வருஷம் இது பண்ணலாம், 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20, ஒரு சில பேர் வாழ்க்கையில் 25, 30 வருஷங்கள் கூட இருக்கு. எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, இந்த மீதியானியர் ஆவி, இந்த வெட்டுக்கிளிகளின் ஆவி அழிக்கப்படும் போது அந்த பசுமை, அந்த செழிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில திரும்ப வரும். அததான் ஆண்டவரும் நமக்கு வந்து சொல்றார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அந்த சத்தியம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.